அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? கொடையை பிடிச்சிக்கிட்டு காலையில் எங்கடா கிளம்பிட்டேன்னு கேட்காதீங்க. கடைக்கு போகலான்னு போனேன் மீன் வாங்குறதுக்கு. சரியா, இருங்க அந்த பக்கம் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நம்ம வீட்டோட வழியை பார்த்தீங்களா? நிறையா பேர் கேட்குறீங்க, என்னையா வியாபாரத்துக்கெல்லாம் முன்ன மாதிரி போக மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு. இந்த இதில் வண்டியை எடுத்துக்கிட்டு எப்படிங்க போகிறது? இங்கே பாருங்க, இது வண்டி பாதிக்கு மேலே நடக்காது, சரிங்களா? எங்களுக்குமே இங்கே தினம் 4 பேர் ஃபோன் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கொடையை பிடிச்சிட்டு போகிறேன், அதனால் உங்களுக்கு மேலே தெரியுது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, நிறையா பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு லாபம் வர்ற விஷயம் இந்த வியாபாரன்றது, அதுக்கு எப்படி நம்ம போகாமல் இருப்போம்? அப்புறம் இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தவங்க கால் பண்ணி நிறைய வியாபாரம் இருக்குது, எப்படி தாண்டி வருவா அப்படின்ற மாதிரி. நாங்கள் நேற்று ஒருத்தவங்க ஃபோன் போட்டதுக்கு, அந்த வீட்டிலலாம் நேற்று ஃபோன் போட்டவங்க வீட்டிலலாம் எப்படியும் ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு வியாபாரம் இருக்கும். எப்படி நல்ல லாபம் கிடைக்கிற ஒரு வியாபாரம் தான் அது. சாந்தா இருந்துக்கிட்டு சேச்சி வர்றேன் சேச்சி, இந்த மழை ஒன்று மரட்டும் சேச்சின்னு அந்த வழியை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்குது இப்போல்லாம். அந்த மாதிரி அனுப்பணும்னா அவங்களும் சரிடி வச்சிருக்கேண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. செம்பருத்தியை பார்த்தோன்னே சாந்தா வர்றதாக வந்துச்சு. செம்பருத்தியை பார்த்தாலே மாடு மாதிரி மாடு திங்கிற அம்பட்டையும் தின்னுக்கிட்டே தான் வருவாங்க. மாடுன்னு சொன்னால் மட்டும் கோவம் வந்துடும் அவங்களுக்கு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, மீன் வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறேன். நிதி நின்றுக்கல, பிரகதி எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டேன். கேரளாவில் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, ஜூன் மாதம் பிறந்துட்டாலே எல்லோரும் கைவசம் ஹேண்ட்பேக்கில் போகிறவங்க ஹேண்ட்பேக்கில் குடை வச்சுக்குவாங்க, வெளியில் போகிறவங்க குடை வச்சுக்குவாங்க கையில். இந்த மாதிரி ஏன்னா அது மழைக்காலம், எப்போ மழை வரும் என்ன எதுனே தெரியாது. பெரும்பாலும் நான் கொடை எடுக்காமல் தான் போவேன். எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பேசினாலும், அம்மா மழை வந்துருச்சுமா கொடை எடுக்காமல் வந்துருச்சுன்னா, என்கிட்ட மழைக்காலம் தெரியும்லடா, கொடையை ஒன்று கையில் வச்சுக்க வேண்டியதுன்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து மழைக்காலம் ரொம்ப பரிச்சயமாகி போச்சு. ஓகேவா? மழை நனைகிறனால இந்த ஃபோனை இப்படி பிடிக்க முடியல. உள் பக்கமாக ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பயந்துடாதீங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? மீன் வாங்க போகிறோம். மீன் வாங்க போகும்போது மழையை பார்த்திங்கன்னா பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. டவுனை பாருங்கள், மழை நேரத்தில் டவுனு இப்படி தான். கொஞ்சம் ஆட்டோக்களுக்கு தான் கொஞ்சம் கூடுதல் இதாக இருக்கும். நிறைய பேர் ஆட்டோலையே ஏறி போகிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் கடை வந்து நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம், அதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, பஸ் ஸ்டாண்டில் தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ள டிராஃபிக் ஜங்ஷனில், காந்தி ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த ஜங்ஷனில் தான் போகணும். நடந்தே தான் வந்துடுவேன், சும்மாவே நம்ம நடந்து வருவோம். இங்கே பக்கத்தில் தான் அதனால் நடந்தே வந்துடுறது. பார்த்திங்களா, மழை மேகமாகவே இருக்குது பாருங்கள். நல்ல மழை பெய்ய போகுது, அதனால தான் இது கொண்டு வந்திருக்கேன், கொடை கொண்டு வந்திருக்கிறேன். மீன் வாங்குகிற கடைக்கு மீன் வாங்க வந்திருக்கோம். இதுதான் நம்ம எப்போவும் மீன் வாங்குகிற கடை. வேற ஒரு கடையிலையும் வாங்குவோம், இந்த கடையிலையும் வாங்குவோம். இங்கே வாங்கி க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்போவுமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே தான் இப்போ நமக்கு பேப்பர்லாம் வேணும்னா சொல்லுவாங்க, பேப்பர் இருந்தால் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பழசில் பேப்பர் நம்ம அடுக்கி இந்த மாதிரி, இங்கே பாருங்கள் தெரியுதா, இந்த மாதிரி அடுக்கி கட்டி இருந்தாக்க இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம பழசு கடையில் கொடுக்குறத விட கொஞ்சம் கூட காசு கிடைக்கும், அப்படியே வாங்கிக்குவோம். அடுக்கி இருந்தால் தான், சும்மா இப்போ சாக்குலெலாம் போட்டாக்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு மடித்து கொடுக்குறதுனால எடுக்க மாட்டாங்க. அடுக்கி கட்டி நீட்டாக இருந்தால் எடுத்துக்குவாங்க. பார்க்குறாரு அண்ணாக்கி கொடுக்குறவர் பார்க்குறாரு, என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறானே என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்தாச்சு, மீன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இங்கே இது என்ன கையில் ஒரு A4 ஷீட்டுன்னு பார்க்காதீங்க. A4 ஷீட் வந்து திடீர்னு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க. பிரகதீஸ்வரனோட டீச்சர் ஏதோ ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்கணும்னு, அதை எழுதி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும், சரி அதுக்கு ஒரு A4 ஷீட் வாங்கிட்டாக்க டக்குன்னு எழுதிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாமே. நேற்றே கேட்டிருந்தாங்க, அப்போ நாளைக்கு கொடுத்து விடலான்னு நினச்சேன். இன்னைக்கு சேச்சி நாளைக்கு கொடுத்து விடலான்னு நினச்சேன். அப்போ இன்றைக்கி கொடுத்து ஆகணும்னு இப்போ கால் பண்ணிட்டாங்க. சரி ஓகே போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு மீனை வாங்கி கொண்டு வீட்டில் ஒரு வீடியோ வேறு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே ஸ்கூலுக்கு போகணும். என்ன பண்ணுறது, ஒரே பிஸி. அப்புறம் நிறைய பேர் இந்த பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்து நேற்று பேசின ஒரு வீடியோவில் எத்தனை பேர் இதே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பாசம் வைக்கிறது தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம், பாசம் வைக்கிறது தப்புன்னு நீங்கள் எப்படி பாசம் வைக்கிறது தப்புன்னு நான் எந்த காலத்துலையுமே சொல்லவே மாட்டேன். என்றைக்குமே பாசம் வந்து
அடிக்ட் ஆகிடாதீங்க அப்படின்றத தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது யாராக இருந்தாலும் நான் இப்போவும் சொல்லுவேன், பாசம் வைங்க, வேண்டான்னு நான் சொல்லலை. ஓரம் முழுகி போயிடாதீங்க, அவ்வளோதான். அது முழுகிட்டு அது உள்ளே விழுந்துட்டிங்கன்னா எந்திரிக்கிறதுக்கு அப்புறம் முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். தவிர பாசம் வைக்கிறத பற்றி நான் எதுவுமே சொல்லவே கிடையாது. இதில் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு ரிசோர்ட்டு. நீங்கள் வரும்போது எனக்குள்ள ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கிறதே என்ன எதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது வந்து ஒரு ரிசோர்ட்டுங்க. முன்னாடி ரிசோர்ட்டாக இருந்துச்சு, அப்புறம் பார் ஆச்சு. இப்போ மறுபடியும் பாரை இருந்து மாற்றிட்டு ரிசோர்ட் ஆக்கியிருக்காங்க மறுபடியும். அப்படி போனாக்க சேச்சி வீட்டு அந்த வழியாக போகலாம். அந்த பக்கம் சுரேஷ் வீட்டுக்கிட்ட பயங்கரமாக காடு வளர்ந்து போச்சு. அதனால் அதுக்குள்ளே கூடி பாம்பு ஏதாச்சும் கடந்தா என்ன பண்ணுறதுன்னு இப்போ இந்த சகதிக்குள்ளேயே மிதிச்சுக்கிட்டு தான் இப்போ போகிறது நடந்து எல்லாமே. சரி, வீட்டுக்கு போய் பேசுவோம். வீடு எப்பவும் பூட்டியே தான் கிடக்கும். அங்கே யார்ட்டோ ஏதோ ஃபோனில் பேசுகிறாங்களோ இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. இந்தாம்மா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான். மீன் சொல்லிட்டு போனால் தான் வாங்கிட்டு போயிருக்கு. சரி, மீனை வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு, அது A4 சீட்டுமா, ஸ்கூலில் கொண்டு ஒரு லெட்டர் கேட்டிருந்தாங்களா, அதை எழுதி கொடுக்கறதுக்காக A4 சீட் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் மெதுவாகவே வாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன தான் நம்ம வந்துருங்க. இங்கே பாருங்க, எங்கேயா காணிச்சு, இங்கே இருக்கோ, இங்கே இருங்க. என்னதான் இப்படி அடிக்கி பெருக்கி எல்லாம் செஞ்சு வச்சாலும் நமக்கு மீனோ கறியோ இல்லாட்டி பயங்கர ஒரு இது. அப்போ மீனோ கறியோ ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காக தான் போனோம். இல்ல இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதாவது இன்னைக்கு 2-3 ஐட்டம்ஸ் பொரியல் இருக்கு, கேட்டுக்கங்க. சோயாபீன் பொரியல், பைத்தங்காய் பொரியல், பத்தாதுக்கு கப்பை, சுண்டக்கடலை குழம்பு, இத்தனை இருக்கு. நம்மனா அப்படியே விட்டுருவோம். ஆனா இவங்க நாளைக்கு என்னாச்சு இல்ல இந்த பக்கெட் வச்சு அறுவாடு. சரி, அதாவது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஆடி வெள்ளிக்கு சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்ட்டுருவாங்க. சரி, திங்கிறத இன்னைக்கே தின்றுவோமே, எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைச்சு தான் இன்னைக்கு வாங்கிட்டே வந்துட்டேன். சரியா, மீன் குழம்புக்கு என்ன நடந்துட்டு இருக்கு திருப்பேன். ரைட், என்னது? சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, ஓகே, கருவேப்பிலை, 3 போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி இருக்கிற தேங்காய் எண்ணெய். நாங்கள் தேங்காய் எண்ணெய் தாங்க வைப்போம். ஓகே, நீங்கள் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எந்த எண்ணெய் உங்களுக்கு யூஸோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. கரண்டியை தேடிக்கிறேன். அது தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ வதக்க போட்டிருக்கேங்க. இது வதங்கட்டும். இதுக்கு இடையில புளி ஊற போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தான் ஒரு புளிச்சோடி புளி ஊற போட்டிருக்கேன். இதுல ஒரு 2 தக்காளியை பேஸ்டா அரைச்சிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா தக்காளி பேஸ்ட் அரைச்சு வச்சோம்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அப்படியே தக்காளியை போட்டா கொஞ்சம் தண்ணியா போயிரும்ன்றதுக்காக. தண்ணியா போய் வதக்குனா ரொம்ப ஈஸியா திக்னஸ் வரும். நான் இருந்தாலும் அரைச்சு ஊத்துனா கொஞ்சம் கூடி திக்னஸ் கிடைக்குமேங்கிறதுக்காக அரைச்சு ஊத்திடுறது. தக்காளியை மட்டும் சில சமயம் வெள்ளைப்பூடையை அதுல போட்டு அரைச்சிடுவேன். காரணம் என்ன, வெள்ளைப்பூடைங்க மாத்துவாங்க, அரைச்சிட்டோம்னா மாத்த மாட்டாங்க, அதனால போட்டு அப்படியே தின்றுவாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களே ஒரு 3 பேர் அவங்க. ஐயோ புருஷன் தான். ஐயோ அளவுக்கு மோசமானவங்க. என்னங்க கரைங்க முடிஞ்ச அளவு கரைங்க. முடியலாட்டி கழுவி ஊத்திருங்க, வேற வழியே கிடையாது. மசாலா தடவியாச்சா? கையில இல்லம்மா, மீன்ல மசாலா தடவியாச்சா? என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா, மத்தி மீன், கூந்தல். இல்லம்மா, நம்ம ஊர்லயும் மத்தின்னு சொல்லுவாங்கம்மா, இங்கதாம்மா சாலன்னு சொல்லுவாங்க. மத்தி மீன் எல்லாத்துக்கும் தெரியும். மத்தி பொரிக்கிறதுக்கு நிதினுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக மத்தி. இது கூந்தல்னு சொல்லுவாங்க. இது கூந்தல் வந்து என்னன்னா பிரகதிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த கூந்தல் மீன் பொரிக்கிறதுக்கு. இது அடவுன்னு இங்க சொல்லுவோம். இது எனக்கு எடுத்த கடனை அடவா கரெக்டா கட்டுறது, அதான் டியூ, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப நமக்கு பிடிக்குமா, அதனால அத வாங்கி அது வேலையும் கொஞ்சம் சிம்பிளுங்க. ஆமா, இல்ல அடவுக்கு விலை கூட, எல்லாத்துக்குமே இப்ப விலை கூட தான். ஏன்னா மழை நேரம்ன்றனால இங்க எல்லா மீனுக்குமே இப்ப கொஞ்சம் விலை கூடவா தான் இருக்கும். சரியா, ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கூந்தல் இந்த அடவு மீனை வந்து குழம்பு வைக்க போறாங்க, மத்தி மீனை வந்து பொரிக்க போறாங்க. என்னம்மா ஓடி போயிட்டாங்கிட்டு? என்னத்த கமிக்க? குழம்பு பாக்குறதுக்கா? குழம்பு கூட்டிட்டேன், கொதிக்குதுங்க. இது கொஞ்ச நேரம் கொதிச்சு வத்தும் போது நான் அந்த அடவு மீன் எடுத்து போட்டுருவேன். இந்த மீன் எல்லாம் பொரிச்சிருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம மீன் குழம்பு என்னக்கா போட்ட அப்படின்னு கேக்குறீங்கல்ல, நான் வெறும் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மல்லிப்பொடி, தனியா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தாங்க போட்டிருக்கேன். நீங்க நம்ம ஊர்ல வீட்டுல அரைப்பாங்கல்ல மசாலா பொடி மாதிரி, அது இருந்தா போட்டுக்கங்க. நான் புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேங்க. ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு மீன் குழம்புக்கு வெல்லம் சேர்க்குறீங்கன்னு. காரம் கூடி போச்சுன்னா வெல்லம் சேர்த்துருப்பாங்க,
காரம் ஒருபாடு கூடிருச்சுன்னா அந்த காரம் தெரியாம இருக்கிறதுக்கு வெல்லம் சேர்ப்பேன். ஆனா புளிக்குழம்புக்கும் சரி புளி மண்டிக்கும் சரி கம்பல்சரி நான் கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பேன். அது வந்து எங்க அம்மாட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன். உண்மையிலே அது டேஸ்டா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக ஒரு கட்டி இது ரொம்ப லூசா இருக்கு அந்த பேண்ட். தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு டபக்குன்னு தூக்கி விட்டுக்கிட்டே திரியிறியே, அதுதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து தொடங்கி இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்க. வெளியில சகதி இதுனா கூட்டினா பாப்போம், வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாம் லூஸ் ஆகி போயிருச்சுமா. ஆளே இங்க லூஸா தான் கிடக்குது, என்னவோ தெரியல. இன்னும் வேண்டாம் நல்லா இருப்ப வேண்டாம், நீ எதையும் நீ சொல்ல வேண்டாம் சரியா? ஆமா. ஸ்கூலுக்கு போறனால ஃபைனல் கண்டிஷன் குழம்பு எப்படி இருக்குன்னு காமிக்க முடியல. ஆமா ஆமா. குழம்பு வச்சா ஃபுல்லா காமிக்கணும். என்னங்க இவருக்கு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்துருச்சு, ஏதோ மீட்டிங் இருக்கா அர்ஜென்ட். மீட்டிங் இல்லம்மா, அந்த லெட்டர் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்களாம். அப்ப அந்த லெட்டர் எழுதி வச்சதை கொண்டு கொடுக்கவே இல்லை. அதான் அப்போ வந்து ஏர்போர்ட் ஷீட் வாங்கிட்டு வந்து எழுதியும் வச்சுட்டேன். கொண்டு போய் கொடுத்துட்டோம்னாக்க நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. கொடுத்துட்டு அப்புறம் இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே நரைச்ச தாடியா இருக்குது. அதையும் போய் அப்படியே ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்றதுக்காக தான், வேற ஒண்ணுமே கிடையாது. வாஷிங் மிஷின் வாங்கணும், நீங்க வாங்கல. கேமரா வைக்கணும்னு சொன்னீங்க, வைக்கல. எல்லாம் செய்யணுங்க, எல்லாமே செய்யணும். எல்லாம் செய்வோம். எல்லாம் தம்பிக்கு இந்த மாசம் காலேஜ் ஃபீஸ் வந்துரும். காலேஜ் ஃபீஸை கட்டி விட்டு தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு காலேஜ் அனுப்பி விட்டுட்டு அடுத்த மாசத்துல வாங்கிக்குவோம். ஓகே ஓகே ஓகே. நமக்கும் எல்லாமே செய்யணும்ன்றது ஆசை தாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு வேலை விட்டா இன்னொரு வேலை, இன்னொரு வேலை விட்டா இன்னொரு வேலை வந்துகிட்டே இருக்கு. டிஸ்பிளே போச்சு. என் போனை எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன்டா உங்களுக்கு. என்னோட போனு டிஸ்பிளே எப்படிக்கா போச்சுன்னு கேட்டீங்கல்ல, தெரிகிறதா? ஒத்த கோடு தெரியுது. இந்த ராஜா அண்ணன் கண்ணை மறைச்ச மேனிக்கு ஒரு கோடு தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது என்னோட போன்ல. ஏன் இப்பதான் நான் என் போன்ல அவரு இதை வச்சிருக்கேன், அவர் போன்ல என்னதான் வச்சிருப்பாரு. ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். மனசுலயும் அவங்கள தாங்க வச்சிருக்கேன். ஏன்னு கேளுங்க. ஏன் இது காலையில எந்திரிச்சோன்னு உன்னைய பார்த்துட்டு தாண்டா விடியுது பொழுது, அவரு உன்னைய பார்த்துட்டு தாண்டி விடியுது பொழுது அப்படின்னு பக்கத்துல நேர பார்த்து திட்டிக்கோமே, இதுக்கு போனை பார்த்து திட்டணும் என்னங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ நிறைய பேர் அக்காவை பற்றி விசாரிச்சிருந்தீங்க நேற்று. எல்லாரும் கேட்ட அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. தனியாக கேட்டவங்களுக்கு சரி, கமெண்ட்டில் கேட்டவங்களுக்கு சரி, எல்லாத்துக்குமே அக்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருப்பாங்க. என் பக்கத்தில் அவங்க இருக்கிற வரைக்கும், அவங்க பக்கத்தில் நான் இருக்கிற வரைக்கும், எங்கள் பக்கத்தில் எங்கள் பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும், எங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் சூப்பராக இருப்போம். ஓகேவா? சரி ரைட். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய் பாய்.